நான் ஏன் எல்லா வீடியோலையும் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னா, பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். நல்லா கேட்டுடுங்க. பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். சரியா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியானால் மட்டும்தான் சுகர் மாத்திரையும் நிறுத்த முடியும், இல்லை ப்ரெஷர் மாத்திரையும் நிறுத்த முடியும், இல்லை கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்த முடியும், ஏன் இந்த இன்சுலின் கூட நிறுத்த முடியும். அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஆபத்தானது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணலேன்னு வைங்களேன். சரி பண்ணலன்னா இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டாலே ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க வாழ்க்கை முழுவதும். எந்த நோயுமே சரியாகாது. நோய் சரியாகணும்னா என்ன ஆகணும்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும். இது சரி பண்ணணும்னா வேறு வழியே கிடையாது, பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணி இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டுட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி கொடுங்க. ஸ்டே டியூன்ட்.